மேலும் பூலோகத்திலுள்ள அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அர்த்தநாரி சக்தி பீடம் ஆகும். இந்த கோயிலின் மற்ற சில சிறப்புகளைப் பற்றி இப்போது பார்ப்போம். அம்பிகை இக்கோயிலில் பத்மாசனத்தில் 2 கைகளில் சங்கு சக்கரத்துடன் காளி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியரின் வடிவில் அருள் புரிகிறாள். ஐம்பொன்னாலான காளி, சரஸ்வதி சிலைகள் அம்பாளின் இருபுறமும் காட்சி தருகிறார்கள். முப்பெரும் தேவியர்களுக்கு தினமும் சிறப்பு பூஜை நடக்கிறது. நவராத்திரி இக்கோயிலில் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஆதிசங்கரர் இங்கு மூகாம்பிகையை சரஸ்வதியாக பாவித்து வணங்கி கலா ரோகணம் பாடி அருள் பெற்றார். சரஸ்வதி பூஜையன்று சரஸ்வதி சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அன்று குழந்தைகள் கல்வியில் சிறப்பிடம் பெறுவதற்காக நடக்கும் வித்யாரம்ப நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது. மேலும் நாம் கூறும் அடுத்த தகவல் இங்கு இரவு நேரத்தில் பிரசாதமாக கொடுக்கப்படும் கசாயத்தை பற்றியது. அதாவது ஒரு முறை ஆதிசங்கரர் மூகாம்பிகை நினைத்து இங்கு தவம் புரிந்தார். அவர் தவம் முடிந்து எழ முயன்றபோது அவரால் முடியவில்லை. அவருக்காக அம்பாளே கஷாயம் தயாரித்து சங்கரருக்கு கொடுத்ததாகவும் அன்றிலிருந்து இரவு நேர பூஜைக்குப் பின் கஷாயம் பிரசாதமாக வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கஷாயத்தை சாப்பிட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை. இத்தலத்திலிருந்து தான் ஆதிசங்கரர் சௌந்தர்ய லஹரி எழுதியுள்ளார். கோயிலுக்கு மிக அருகில் இருக்கும் இன்னொரு முக்கியமான இடத்தைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். கொல்லூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் குடஜாத்ரி மலை இருக்கிறது. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி சென்றபோது அதிலிருந்து விழுந்த துண்டு பகுதி குடஜாத்ரி மலையானது என்பர். இதில் 64 வகை மூலிகைகளும் 60 தீர்த்தங்களும் உள்ளன. இந்த மலையில் கணபதி குகை, சர்வஞ பீடம், சித்திரமூலை குகை உள்ளன. இந்த குகையில் ஆதிசங்கரரும் கோல மகரிஷியும் தவம் செய்ததாகவும் இவர்கள் தேவைக்காக அம்பாளே ஒரு நீர்வீழ்ச்சியை இங்கு தோற்றுவித்ததாகவும் கூறுவர். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.